அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த லெவல்ஸ் ஒர்க் ஆயிருக்கா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்க்கெட் என்ன டைரக்ஷன் அதை வச்சு இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது மேத்தமெட்டிக் அடிப்படையில் எடுக்கக்கூடியது. நம்ம எந்த ஒரு ஓப்பன் அட்ரஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் நியூஸ் எதுவுமே கேட்டுக்கிறதுல பார்த்துக்கிறதுல வேல்யூஸ் சம் ரூல்ஸ் அவ்வளோதான். அது இல்லாமல் நம்ம மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இன்ட்ராடே ஆப்ஷன் பையர் மார்க்கெட்னுடைய பிரைஸ் இண்டெக்ஸ் பண்றவங்க மார்க்கெட்னுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு பண்ணாதீங்க தயவு செய்து. நம்ம எப்பவுமே நம்ம சொல்லக்கூடிய வேல்யூவை அந்த இடத்துல வரும்போது டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் மூவ்மெண்ட் இருக்கும். அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு எல்லா இதுல பல வேல்யூகள் இருக்கு. எல்லா வேல்யூகளும் நம்மளால கொடுக்க முடியாது யூடியூப்ல, புரியுதுங்களா? அதனால நம்ம ஒரு வேல்யூ கொடுத்து நம்ம என்ன எது சொல்றோம் அங்க வரும்போது நீங்க முடிவு எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 24,900 புட்டு 128க்கு பிலோ இருந்தா மார்க்கெட் அப் சைடும் எபோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடும் வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காலையில் இங்க பாருங்க, இதுதான் அந்த ஹரிசாண்டல் லைன் போட்டிருக்கு இல்லையா, அதுதான் 128. காலையில் அதுக்கு கீழே தான் இருந்து கீழே வந்திருக்கு. எகைன் இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு, வெரி இம்பார்ட்டன்ட். அது திரும்பிடுச்சு, திரும்பி போயிருக்கு. ஆனால் நான் எங்கே 128 வந்தால் மட்டும்தான் உங்கள் முடிவு எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? என்ன நடந்திருக்குங்க, 128ல் மட்டும் எப்படி இதானதுக்கப்புறம் எப்படி நிற்கிது பாருங்க. இதை வச்சு நம்ம ஸ்டூடெண்ட்லாம் ட்ரேடே பண்ண மாட்டாங்க, புரியுதுங்களா? அது எந்த ஸ்ட்ரைக் பண்ணணும், எல்லா ஸ்ட்ரைக்லையும் நம்மளால இந்த மாதிரி வேல்யூ கொடுக்க முடியும். ஆல் ஸ்ட்ரைக்ஸில் அதுக்கேற்ற கூட நம்ம ட்ரேட் பண்ணுவோம். அப்போ மார்க்கெட் என்ன இருக்கும், இதுக்கு கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு அப்சைட் எடுத்துருக்கலாம், போயிருக்கலாம். இதுக்கு மேலே போன உடனே மார்க்கெட் ஹெவியாக ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்ட்ரைக் ஒரு விலையில எதர் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும். மேலே போனாலும் ஒரு விலையில சேஞ்ச் பண்ணணும் ஆர் அதே டைரக்ஷன் போகணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாற்றுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு ஃபைன் பண்ணி கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கும், டவுன் ஆயிருக்கும். ஆனால் நியூஸ் அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் ஏறும் பண்ணுறது. கரெக்டுங்களா? அதுதான் மேக்ஸ். சரி, ஸ்மார்ட் டிசைடர் ப்ரோவில் இன்ட்ராடேக்கு 1 minute டைம் ஃப்ரேமில் பார்க்கணும். இண்டிஷன் கேண்டில் மார்க் பண்ணணும். 5 minute கன்வெர்ட் பண்ணி என்ட்ரி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆப்போசிட்டில் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரைக் ஆப்போசிட் இருக்கிறவர் வீக்காக அந்த அவர் இண்டிஷன் பையிங் ட்ரிகர் ஆகாமல் இருக்கணும். அவ்வளோதான். நான் அது பார்த்தா டைம் ஆகுன்றதுனால நான் 5 minutesலேயே ஷோ பண்ணுறேன். பாருங்கள், இண்டிஷன் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. 5 minutesல எகைன் இங்கே ஒரு இண்டிஷனும் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இது ஃபார்ம் ஆன இடம் எல்லாமே என்ன பாருங்க, செல் வேல்யூலே இருக்கு. இங்க ஃபார்ம் ஆனது தான் பை. இந்த பை கிட்ட தான் மார்க்கெட் இதுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்கணும். அதுக்கு மேல சஸ்டெயின் ஆகாம எப்ப கீழே வந்ததோ அப்பவே அங்கிருந்து மார்க்கெட்டை ஹெவியா கீழே இறக்கிட்டேன், புரியுதுங்களா? அப்போ இங்க பை எடுத்தீங்கன்னா உங்க டார்கெட்டே இதுதான் T1 ஃபர்ஸ்ட் ரெட், செகண்ட் ரெட் T2, தேர்ட் ரெட் T3. ஓகேங்களா? இதை 5 minutes மார்க் பண்ணும்போது 15 minutes கன்வெர்ட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும். இது காலில் புட்ல பாருங்க, 5 minutesல மார்க் பண்றோம், 15 minutes கன்வெர்ட் பண்ணா இதுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த பைக்கு கீழே பாருங்க, இன்னைக்கு ஃபுல்லாவே விடல பாத்தீங்களா? தட் இஸ் மார்க். ஆனா 1 minute இங்க கீழே இருக்கும், என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்கும் 1 minute. அது 1 minute பாருங்க, நான் 5 minutesல ஷோ பண்றேன். அவ்வளவுதான். அப்போ இது இந்த பிரைஸ் கீழே வந்தா மட்டும்தான் அவர் என்ன ஆகணும், ஏன்னா ரெட் இருக்கு, இதுக்கு கீழே வந்தா செல் ஆயிடுவார். ஆனா இந்த பையை விடவே இல்லை, உடைக்க விடல, கிரீன் லைன். அப்போ பை ஆகணும்னா இப்போ கிரீன் லைன்ல இருந்து தான் ஏறணும், செல் ஆகணும்னா ரெட் லைன்ல இருந்து தான் இறங்கணும். சிம்பிளா பாருங்க. நம்ம அதுவும் இங்கெல்லாம் மேக்ஸ் வேல்யூ எல்லாம் இருக்கும் பொழுது கண்ணை முடிச்சு ட்ரேட் எடுத்துடணும், மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.